நடக்கும்போது கால்கள் ரொம்ப வலியா இருக்குங்க. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் வலி. இல்லங்க, டெய்லி நான் இவ்ளோ தூரம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். இல்ல என்னோட ஜாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நான் நின்னுக்கிட்டே தாங்க ஒர்க் பண்றேன். கிட்டத்தட்ட 8 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் நான் நிக்கணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள். இன்னும் ஒரு சில பெண்களுக்கு காலையில எந்திரிச்சோனே என்னால நிக்க முடியல. கிச்சன்ல ஒரு 1 ஹவர் நின்னாலே குதிகால் வலி, அவ்வளோ வலி வலிக்குது. அப்போ கால்களுக்கு எனக்கு என்னதான் ஆச்சு? என் காலை எப்படி நான் ஸ்ட்ரென்த் பண்ணலாம்? அப்படின்னு நீங்க இந்த மாதிரி பிரச்சனையில இருந்தீங்கன்னா, உங்களுக்கான பதிவு நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம், சென்னை. கால்கள் பொறுத்த வரைக்கும் நெறைய பிரச்சனை வருதுங்க. இடுப்புல இருந்து எனக்கு வலி இருந்துகிட்டே இருக்கு. இடுப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகுற இந்த பெயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே பேக் சைட்ல வந்து காலோட பாதம் வரைக்கும் வருது. ஹீல் வரைக்கும் வருது. குதிகால் வரைக்கும் எனக்கு வலி வருது. அப்படின்னு நீங்க நெறைய பேர் சொல்வீங்க. இத தாண்டி பார்த்தோம்னா, நல்லா நைட்டு தூங்கிக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு கிராம்ப் வரும் பாருங்க. இந்த காஃப் மசில்ஸ்ல கெண்டைக்கால் சதைன்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த இடத்துல ஒரு மசில் கிராம்ப்ஸ் வர்றது. இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னால வலி தாங்க முடியலங்க. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ கால்களை வலிமையாக்குவது எப்படி? கால்கள் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தனா இருக்கணும். இல்ல நமக்கு நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த மாதிரி ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டே இல்ல நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற நிறைய பேருக்கு கால்கள்ல வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் ஏற்படுது. இது எப்படிங்க சரி செய்யலாம்? இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? கால்கள் வலிமையாக இருப்பதற்கு இந்தந்த உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். ஒரு சிலருக்கு கால்கள் மேல வீக்கம் இருக்கா? கவனமா இருங்க. மேல் பாதம் வீக்கமா இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அப்போ கால்களுக்கு வலிமை சேர்க்கணும்னா என்ன பண்ணலாம்னா, இந்த தைலம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இடுப்புல இருந்து நல்லா நம்ம வந்து குப்புற படுத்துக்கணும். படுத்துட்டு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஜென்ட்லா மசாஜ் பண்ணணும். ஸோ இது வந்து வாரம் 3 முறை பண்ணாலே நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இடுப்புல இருந்து கால் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிட்டு கொஞ்சம் வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கும்பொழுது இடுப்பில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைஞ்சு இடுப்பு தசைகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும். ஸோ நைட்டில் அடிக்கடி மசில் கிராம்ப்ஸ் வருதுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, கால்கள் வலிமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பயன்படுத்தலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நடக்கும்போது கால்கள் ரொம்ப வலியா இருக்குங்க. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் வலி. இல்லைங்க, டெய்லி நான் இவ்ளோ தூரம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். இல்ல என்னோட ஜாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நான் நின்னுக்கிட்டே தாங்க ஒர்க் பண்றேன். கிட்டத்தட்ட 8 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் நான் நிக்கணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள். இன்னும் ஒரு சில பெண்களுக்கு காலையில எந்திரிச்சோனே என்னால நிக்க முடியல. கிச்சன்ல ஒரு 1 ஹவர் நின்னாலே குதிகால் வலி, அவ்வளோ வலி வலிக்குது. அப்போ கால்களுக்கு எனக்கு என்னதான் ஆச்சு? என் காலை எப்படி நான் ஸ்ட்ரென்த் பண்ணலாம்? அப்படின்னு நீங்க இந்த மாதிரி பிரச்சனையில இருந்தீங்கன்னா, உங்களுக்கான பதிவு தான் இது. ஸோ நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம், சென்னை. கால்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை வருதுங்க. இடுப்புல இருந்து எனக்கு வலி இருந்துகிட்டே இருக்கு. இடுப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகுற இந்த பெயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே பேக் சைட்ல வந்து காலோட பாதம் வரைக்கும் வருது. ஹீல் வரைக்கும் வருது. குதிகால் வரைக்கும் எனக்கு வலி வருது அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்வீங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா, நல்லா நைட்டு தூங்கிக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு கிராம்ப் வரும் பாருங்க. இந்த காஃப் மசில்ஸ்ல கெண்டைக்கால் சதைன்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த இடத்துல ஒரு மசில் கிராம்ப்ஸ் வர்றது. இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னால் வலி தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும் தெரியுமா? நம்மளுடைய கால்களில் இருக்கக்கூடிய விரல்கள் ஏதாவது ஒரு பக்கமாக இழுத்து பிடிக்கிறது. நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம், இல்லை உட்காந்துக்கிட்டே இருப்போம். கால் கட்டை விரலோ இல்லை காலில் இருக்கக்கூடிய விரல்களோ அப்படியே இழுத்துட்டு ஒரு சைடாக போகிற மாதிரியே எனக்கு வலி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தூரம் என்னால் நடக்கலாம் முடியல. கிட்ஸே கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் தூரம் ஸ்கூலுக்கு நடந்து போனாலும் வலிக்குது, ஸ்டெப்ஸ் ஏறினா கால்கள் ரொம்ப வலிக்குது, அப்படி அப்படியே உக்காந்துக்கலாமான்னு இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ கால்களை வலிமையாக்குவது எப்படி? கால்கள் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். இல்லை நமக்கு நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த மாதிரி ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இல்லை நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற நிறைய பேருக்கு கால்களில் வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் ஏற்படுது. இது எப்படிங்க சரி செய்யலாம்? இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? கால்கள் வலிமையாக இருப்பதற்கு இந்தந்த உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும்.
ஒரு சிலருக்கு கால்கள் மேலே வீக்கம் இருக்கா, கவனமாக இருங்க. மேல் பாதம் வீக்கமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இடுப்புக்கு கீழே பிளட் சர்க்குலேஷன் குறைய ஆரம்பிக்கும். இல்லை ஒரு சிலருக்கு டிவிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருந்தாலும் சின்ன சின்ன பிளட் கிளாட்ஸ் வந்து நமக்கு ஆர்ட்ரிஸ்லையோ வெயின்ஸ்லையோ இருக்க ஆரம்பிச்சதுன்னா கால் பாதங்களில் நமக்கு வீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த கால் பாத வீக்கத்தை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம், கால்கள் வலிமையாக இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கால் இடுப்புக்கு கீழே நமக்கு வந்து இந்த வலிமை அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குன்னா என்னென்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். அதிகமாக நம்மளுடைய பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருந்தால் இந்த பிரச்சனை வருங்க. நம்ம ரத்தத்தில் கழிவுகள், ஒரு சிலர் நீங்கள் பிளட் தின்னர்லாம் சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு தான். ஸோ அப்போது நம்ம பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலான்றதை சொல்கிறேன். இடுப்புல இருந்தே வலி இருந்தால் ஒருவேளை உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம், அதில் நர்வ் கம்ப்ரெஷன் ஏற்பட்டு சயாட்டிக்கா அப்படின்னு சொல்கிற பிரச்சனை, இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, காலில் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் குறையிறது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, இது எல்லாமே ஏற்படுது. அப்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கால்கள் வலிமை இழக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து அதற்கான சிகிச்சைகளை எடுக்கணும். இதற்கு முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்து வகைகள், மூலிகை மருந்துகள் நிறையவே இருக்குது. ஸோ என்னென்ன மூலிகைகள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். பிரம்மி ஒரு முக்கியமான மூலிகை. பிரம்மி எதற்காக அப்படின்னா நினைவாற்றலை அதிகப்படுத்தவும் மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் பயன்படுது. அது மூளைக்கு தானேங்க, காலுக்கு என்னங்க சம்பந்தம்? அதாவது பிரம்மியோட ஆக்ஷன் என்னன்னா நம்ம உடலில் நம்மளுடைய பிளட் வெசல்ஸை கொஞ்சம் டைலேட் பண்ணும். ஸோ டைலேட் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு பிளட் ஃப்ளோ நார்மலாக இருக்கும். பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த பிரம்மியை நம்ம பயன்படுத்தும் பொழுது கால்களுக்குமே நமக்கு ரத்த ஓட்டம் சீராக வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா கால் வீக்கமோ கால் வலியோ கால் வந்து பலம் இழந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் பிரம்மியை பயன்படுத்தலாம். இந்த பிரம்மி எப்படி பயன்படுத்தலாம்னா பிரம்மி நெய் அப்படின்னு சொல்கிற மருந்து. பொதுவாகவே நெய் மருந்து எடுக்கும்பொழுது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குன்னா பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கும். நம்ம பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு பிரம்மி பயன்படுது. அப்போ ரெகுலராக பிரம்மி நெய்யை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் ரத்த ஓட்டம் சீராக இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னொரு மூலிகை சொல்லட்டுமா, அதுதான் வல்லாரை. வல்லாரை சொல்லும்போது கொஞ்சம் வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை. சிறுநீரக பிரச்சனையோ இல்லை பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ அதே மாதிரி நினைவாற்றலை அதிகரிக்கவும் நமக்கு வல்லாரை பயன்படுற மாதிரி கால்களை வலிமை சேர்க்கவும் கால்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் நமக்கு இந்த வல்லாரை பயன்படுது. வல்லாரையும் நெய்யாக நம்ம பயன்படுத்தலாம், நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ வல்லாரை நெய்யும் நம்ம பயன்படுத்தும் போது கால்களுக்கு வலிமை தரக்கூடியது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வாத நாராயண தைலம் அப்படின்னு சொல்கிறது. இந்த வாத நாராயண தைலம் எப்படின்னா இந்த வாத நாராயண இலைகள் முக்கியமாக அந்த வாதத்தை குறைக்கக்கூடியது. ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கால்களுக்கு வலிமை சேர்க்கணுன்னா என்ன பண்ணலாம்னா இந்த தைலம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இடுப்பில் இருந்து நல்லா நம்ம வந்து குப்புற படுத்துக்கணும். படுத்துட்டு இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் ஜென்டலாக மசாஜ் பண்ணணும். ஸோ இது வந்து வாரம் 3 முறை பண்ணாலே நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இடுப்புலேருந்து கால் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கும்பொழுது இடுப்பில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைஞ்சு இடுப்பு தசைகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும். ஸோ நைட்டில் அடிக்கடி மசில் கிராம்ஸ் வருதுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, கால்கள் வலிமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பயன்படுத்தலாம். முக்கியமாக கருப்பு உளுந்து முளை கட்டி சாப்பிட்றதோ இல்லை கருப்பு உளுந்து கஞ்சியோ பருத்தி பால் நம்ம பயன்படுத்தும் போதோ என்ன ஆகுது, இடுப்பு பகுதியிலேருந்து கால் வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை. ஸோ கால்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது இது. முக்கியமாக இந்த உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா கால்கள் நமக்கு வலிமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.